ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை அன்னமய பவனில் நடைபெற்ற டயல் யுவர் ஈஓ நிகழ்ச்சி. பக்தர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த செயல் அலுவலர். சென்னை வில்லிவாக்கம் ஸ்ரீ சேவா சுவாமி சதமான மகோத்சவம். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் சிறப்பு மரியாதைகள். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் பங்குனி உத்திர திருக்கல்யாணம். அருள்மிகு வள்ளி அம்பாளுடன் சுவாமி குமரவிடங்க பெருமானுக்கு திருமண வைபவம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் பங்குனி உத்திர திருவிழா கோலாகலமாக நடைபெற்ற திருத்தேரோட்டம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை அன்னமய பவனில் டயல் யுவர் ஈஓ நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் திரு ஏவி தர்மாரெட்டி பக்தர்களின் பல்வேறு சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளுக்கு உரிய பதில்களை அளித்தார். அப்போது பேசிய அவர், கோடை விடுமுறையை முன்னிட்டு பக்தர்கள் அதிக அளவில் திருமலைக்கு யாத்திரை மேற்கொள்வதாகவும் அவ்வாறு வரும் பக்தர்களுக்கு பல்வேறு வசதிகளை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். ஸ்ரீ வேதாந்த தேசிகரின் புகழை திக்கெட்டும் பரப்பிய ஸ்ரீ சேவா சுவாமியின் திருநட்சத்திர நூற்றாண்டு நிறைவை முன்னிட்டு சென்னை வில்லிவாக்கத்தில் உள்ள ஸ்ரீ சேவா சுவாமி மணிமண்டபத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் மரியாதைகள் செய்யப்பட்டன. மணிமண்டபத்தில் மேடை மீது ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர், ஸ்ரீ வேதாந்த தேசிகன், ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார், ஸ்ரீ ஆனந்தவல்லி அம்மன், ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ நம்மாழ்வார் உற்சவ மூர்த்திகளுடன் ஸ்ரீ சேவா சுவாமியை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. சேவா கோஷ்டியினர் பாராயணங்கள் செய்தபடி இருந்தனர். பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து தனி மேடைகளில் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் மற்றும் ஸ்ரீ சேவா சுவாமி உற்சவர்களை கொலுவிருக்கச் செய்தனர். ஏராளமானோர் தரிசித்தபடி இருக்க, முதலில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் பட்டு வஸ்திரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு பவித்திர மாலைகள் அணிவித்து மரியாதைகள் செய்தனர். தொடர்ந்து காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள், மேலக்கோட்டை செல்லப்பிள்ளை சுவாமிகள், வில்லிவாக்கம் தாமோதர பெருமாள் மற்றும் காஞ்சிபுரம் தூப்புல் தேசிகன் சன்னதி, நெல்லூர் ஸ்ரீரங்கநாதர் திருக்கோயில் சார்பாகவும் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு மரியாதைகள் செய்யப்பட்டன. நிறைவாக கற்பூர ஆரத்தியுடன் கோபுர தீபம் சமர்ப்பித்தனர். முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் பங்குனி உத்திர திருக்கல்யாண திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மேலக்கோவில் பந்தல் மண்டப முகப்பை தங்கமயில் வாகனத்தில் அடைந்த உற்சவர் குமரவிடங்க பெருமானை சப்பரத்தில் வீற்றிருந்த வள்ளியம்பாள் வலம் வந்து வணங்கினார். இதையடுத்து அழகு நயம் கூற வள்ளியையும் எதிரே நிறுத்தி மாலைகள் மாற்றி பட்டு வஸ்திரங்கள் அணிவிக்கப்பட்டன. பிறகு உற்சவர்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் தெய்வங்களை மீண்டும் ஆலயத்திற்கு சுமந்து சென்றனர். நள்ளிரவு 1 மணிக்கு ஆலயத்தில் உள்ள 108 மகாதேவர் சன்னதி முன்பு தேவியர்கள் சமேத உற்சவர் குமரவிடங்க பெருமானையும் வள்ளியம்பாளையும் கொலுவிருக்கச் செய்து திருமண வைபவத்தை துவக்கினர். பச்சை பட்டுடுத்திக் கொண்டு ஸ்ரீ வள்ளியம்பாள் திருக்காட்சி தந்தருளினார். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க, கலசங்களை பிரதிஷ்டை செய்து வேத மந்திரங்களை ஓதியபடி கலசாராதனையுடன் பூஜைகளை துவக்கினர். தொடர்ந்து மாங்கல்ய பூஜை செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தேவியர்கள் சமேதராக அழகனும் கையில் கிளி ஏந்தியபடி வள்ளியம்பாளும் காட்சி தர திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. தொடர்ந்து மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தி உற்சவர்களுக்கு மலர் மாலைகள் அணிவித்து அலங்கார தீபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. எண்ணற்ற பக்தர்கள் ஸ்ரீ வள்ளி முருகன் திருக்கல்யாணத்தை பரவசத்துடன் தரிசித்து அருள் பெற்றனர். கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர் என போற்றப்படும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் பங்குனி செப்பு தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. தமிழகத்தின் அரசு முத்திரையில் இருக்கும் ராஜகோபுரம் கொண்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் தேரோட்டத்தை முன்னிட்டு திருத்தேரில் உற்சவர்கள் ஸ்ரீரங்கமன்னாரையும் கோதை நாச்சியாரையும் சர்வலங்காரத்துடன் நிறுத்தி கற்பூரம் காண்பித்தனர்.
இதையடுத்து பெண்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. 2 குதிரைகள் பூட்டப்பட்டு பச்சை மற்றும் வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த செப்பு தேர் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தது. நாதஸ்வர மேளதாளங்கள், கோயில் யானை, பிரபந்ததாரர்கள், வேத பண்டிதர்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் வடம் பிடிக்க தேரோட்டம் வைபவமாக நடைபெற்றது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான கும்பகோணம் ஸ்ரீ சாரங்கபாணி சுவாமி கோயிலில் சித்திரை பெரும் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்திற்காக தேர் கட்டுமான பணிகளை துவக்க பந்தக்கால் முகூர்த்த பூஜை நடத்தப்பட்டது. இதை முன்னிட்டு திருத்தேருக்கு மலர் மாலைகள் கட்டி சிறப்பு பூஜைகள் செய்தனர். மந்திரங்கள் ஓதி தேருக்கு கற்பூர ஆரத்தி பட்டாச்சாரியார்களால் காட்டப்பட்டது. 500 டன் எடை கொண்டு தெய்வ திரு உருவங்கள் அழகிய வேலைப்பாடுகளுடன் அமைந்த திருத்தேருக்கு மேலே பந்தக்காலை வைத்து அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து கற்பூரம் காட்டியதும் கம்பம் திருத்தேரில் ஊன்றப்பட்டது. மதுரையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சேவகப் பெருமாள் அருள்மிகு வெங்கடாஜலபதி திருக்கோயிலில் ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் வைபவமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு பக்தர்கள் சீர்வரிசை பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள், தங்க மாங்கல்யம் ஆகியவற்றை ஏந்தியபடி முன்னே செல்ல உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாளை கோயிலை சுற்றி அழைத்து வந்தனர். கல்யாண மேடை முன்பு கலசத்தை பிரதிஷ்டை செய்து பல்வேறு சீர்வரிசை பொருட்களையும் சமர்ப்பித்து பூஜைகளை துவக்கினர். மேடையில் உற்சவ மூர்த்திகளை நிறுத்தி மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தினர். சுவாமிக்கும் தாயார்களுக்கும் மாலைகள் அணிவித்ததும் உற்சவரை கைத்தலமாக ஏந்தி வந்து தாயார்களின் நடுவே எழுந்தருளச் செய்தனர். சர்வாபரணங்களுடன் தெய்வங்கள் திருக்காட்சி தர பட்டு வஸ்திரங்களை சமர்ப்பித்தனர். தொடர்ந்து கன்னியாதானம் செய்து தாயார்களுக்கு திருமாங்கல்யம் அணிவித்தனர். பிறகு மலர்கள் தூவி சர்வலங்காரத்துடன் அருள்பாலித்த தெய்வங்களுக்கு நட்சத்திர தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோயிலில் ஊஞ்சல் மற்றும் நலங்கு உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. ஆலயத்தின் 3ஆம் பிரகாரத்தில் உள்ள அலங்கார மண்டபத்தில் சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை பலவித ஆபரணங்கள், மலர் மாலைகள் கொண்டு விசேஷமாக அலங்கரித்து ஊஞ்சல் மீது கொலுவிருக்கச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீப ஆரத்திகள் காண்பித்ததும் உற்சவர்களுக்கு மாலைகள் அணிவிக்கப்பட்டன. உண்ணாமலை அம்மன் தனி ஊஞ்சலில் எழுந்தருளி சுவாமிக்கு எதிர் சேவை சாதித்தார். இதையடுத்து மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தினர். நாதஸ்வர மேளதாளங்கள், சங்குகள் முழங்க மாலைகள் அணிவித்து தெய்வங்களுக்கு நலங்கு வைபவத்தை நடத்தி கற்பூரம் காட்டப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயில் உத்திர திருவிழாவை முன்னிட்டு மலையடிவாரத்தில் தேரோட்டம் எண்ணற்ற பக்தர்கள் நடுவே கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக திருத்தேரில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் முத்துக்குமார சுவாமி விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளி காட்சி தந்தருளினார். திருத்தேருக்கு கற்பூரம் காண்பித்ததும் பக்தர்கள் வடம் பிடிக்க தேரோட்டம் துவங்கியது. வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த திருத்தேர் ஆடி அசைந்தபடி எண்ணற்ற பக்தர்கள் நடுவே உலா வந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என பக்தி கோஷம் எழுப்பி தேரை வடம் பிடித்து இழுத்து அழகன் முருகனை தரிசித்து அருள் பெற்றனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டையில் உள்ள ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஜெயவீர ஆஞ்சநேயர் கோயிலில் ஸ்ரீராம நவமி பெருவிழாவை முன்னிட்டு உற்சவர் நவநீத கிருஷ்ணன் வெண்ணைத்தாழி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். முன்னதாக ஸ்ரீ சீதாராம லட்சுமணர் மூலவர்கள் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர தீப ஆரத்தி காட்டப்பட்டது. உற்சவர் பெருமாள், தாயார்கள், ஸ்ரீ ஆஞ்சநேயர் உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகளும் எழுந்தருளியிருந்தனர். கோயில் வளாகத்தில் உற்சவர் நவநீத கண்ணனை வெண்ணைத்தாழி அலங்காரத்தில் பல்லக்கில் அமர்த்தியிருந்தனர். அலங்கார பிரியன் சர்வாபரணங்கள் அணிந்து கொண்டு காட்சி கொடுக்க பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்தனர். திரளான பக்தர்கள் தரிசிக்க உற்சவ மூர்த்திக்கு தூபத்துடன் தீப ஆரத்திகள் காண்பித்தனர். பிறகு வெண்ணைத்தாழி அலங்காரத்தில் பல்லக்கில் அமர்ந்தபடி அருள் புரிந்த சுவாமியை மங்கள வாத்தியங்களுடன் சுமந்து கோயிலை சுற்றி வலம் வந்தனர். சென்னை சைதாப்பேட்டையில் புகழ்பெற்ற ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் தேவஸ்தானத்தில் தெய்வ திருமண வைபவம் நடைபெற்றது.
முன்னதாக ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை மூலஸ்தானத்திலிருந்து கைத்தலமாக ஏந்தி வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். பிறகு இரு குடைகள் பிடித்தபடி பிரகாரத்தை சுற்றி வந்து உற்சவ மூர்த்திகளை நுழைவு வாயில் ஆராதனையுடன் கோயிலின் வெளியே எழுந்தருளச் செய்தனர். இதையடுத்து ஸ்ரீ ராமானுஜர் தோட்டத்தில் தெய்வங்கள் நின்றிருக்க பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். இதையடுத்து பக்தர்கள் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை எடுத்து வந்ததும் கோயிலின் உள்ளே மண்டப மேடையில் ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார், ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை மேடை மீது அமர்த்தி திருமண வைபவத்தை துவக்கினர். தெய்வங்களுக்கு மாலை மாற்றுதல், வஸ்திர சமர்ப்பணம் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தியதும் தாயார்களுக்கு திருமங்கல்ய தாரணம் செய்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலமாக விளங்கும் திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் பஞ்ச பிரகார வழிபாடு நடைபெற்றது. படைக்கும் கடவுளான பிரம்மதேவன் மனசஞ்சலத்தினால் சாபத்திற்கு உள்ளாகி சிவனை வேண்டி தவமிருந்த நிலையில் பார்வதி தேவியின் யோசனைப்படி பிரம்மனுக்கு சாப விமோசனம் அளிக்க ஈசன் அம்மனாகவும் அம்பாள் சுவாமியாகவும் வேடமணிந்து வந்து பிரம்மனுக்கு விமோசனம் அளித்ததாக புராணம். இதனை நினைவு கூறும் விதமாக சிவாலய வளாகத்தில் வெள்ளி சக்கரங்களில் அம்பிகையை சுவாமியாகவும் ஈசனை அம்பாளாகவும் அலங்கரித்து கொலுவிருக்கச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். வெண்பட்டு உடுத்திக் கொண்டு சர்வாபரணங்களுடன் மாணிக்க கிரீடமணிந்து அபயவரதம் காட்டியபடி அம்பிகை காட்சி தர ஓதுவார் மூர்த்திகள் பாடல்கள் பாட ஏராளமானோர் தரிசித்தனர். புதுப்பட்டு சேலை அணிந்து நவரத்ன ஆபரணங்களுடன் கையில் கிளி தாங்கி ஒய்யாரமாக அமர்ந்தபடி ஈசன் அம்பிகையாக அருள்பாலித்தார். தேவியுடன் விநாயகப் பெருமானும் எழுந்தருளியிருக்க பக்தர்கள் தெய்வங்களை கண்ணார கண்டு வழிபட்டனர். மன்னார்குடி அருகே வடுவூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலய பிரம்மோற்சவத்தின் 5ஆம் நாளன்று உற்சவர் ஹனுமந்த வாகனத்தில் புறப்பாடு கண்டருளினார். இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க ஹனுமந்த வாகனத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமர் எழுந்தருளி அருள்பாலித்தார். தசரதன் மைந்தன் பலவித ஆபரணங்களும் மலர் மாலைகளும் சூடிக்கொண்டு கையில் வில்லும் அஸ்திரமும் ஏந்தி பிரிய பக்தன் மேல் நின்று அழகாக காட்சி தந்தருளினார். சிறிய திருவடியான ஹனுமந்தனும் எம்பெருமானை திருக்கரங்களில் சுமந்தபடி அருள்பாலிக்க உற்சவர்களை கோயிலின் வெளியே அழைத்து வந்தனர். ஜானகி மணாளன் புன்னகை தவழும் திருமுகத்துடன் பக்தர்களுக்கு தரிசனம் தந்ததும் உலா துவங்கியது. பாராயணங்கள் செய்தபடி பிரபந்ததாரர்கள் முன்னே செல்ல மின்னொளியில் பிரகாசமாக காட்சியளித்தபடி சுவாமியின் ஹனுமந்த வாகன சேவை சிறப்பாக நடைபெற்றது. சிவபெருமானின் பஞ்சபூத ஸ்தலங்களில் மண் ஸ்தலமாக விளங்கும் காஞ்சிபுரம் அருள்மிகு ஏலவார் குழலி அம்பாள் உடனுரை ஏகாம்பரநாதர் கோயில் பங்குனி உத்திர திருக்கல்யாண திருவிழாவின் நிகழ்வுகளாக உற்சவ மூர்த்திகள் பல்வேறு வாகனங்களில் உலா வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினர். 8ஆம் நாள் இரவு குதிரை வாகனத்தில் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ ஏகாம்பரநாதருக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். மரக்குதிரை வாகனத்தின் மேல் ஏலவார் குழலி அம்பாள் ராணியாக நின்று அருள்பாலித்தார். சாமரங்கள் வீசியபடி வாகன மண்டபத்திலிருந்து அழைத்து வந்து நுழைவு வாயில் ஆராதனையுடன் கோயிலின் வெளியே எழுந்தருளச் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் குதிரை வாகனத்தில் நின்று அருளிய ஸ்ரீ ஏகாம்பரநாதரை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். தொடர்ந்து இரு குடைகள் பிடித்தபடி உற்சவ மூர்த்திகளை வீதி உலா அழைத்துச் சென்றனர். ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ சண்டிகேஸ்வரர், தேவியர்கள் சமேத ஸ்ரீ முருகப்பெருமான் ஆகியோரும் ஆதி தம்பதிகளை பின்தொடர்ந்தனர். 9ஆம் நாள் இரவு மின் விளக்குகள், மாங்காய் மற்றும் மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட மாவடி சேவை வாகனத்தில் உற்சவர்கள் ஸ்ரீ ஏகாம்பரநாதர், அருள்மிகு ஏலவார் குழலி அம்பாளையும் எழுந்தருளச் செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கைலாய வாத்தியங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளை கோயிலின் வெளியே அழைத்து வந்தனர். விசேஷ வாகனத்தில் சிறப்பு அலங்காரத்துடன் சுவாமியும் அம்பாளும் பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர். மாவடி சேவை வாகனத்தில் உலா வந்த ஆதி தம்பதிகளை பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் புகழ்பெற்ற அருள்மிகு அமிர்தவல்லி உடனுரை அகத்தீஸ்வரர் திருக்கோயிலில் உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் அம்பாள் சமேத சோமஸ்கந்த மூர்த்திக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு பட்டு வஸ்திரங்கள் கட்டி மலர் கிரீடத்துடன் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்தனர்.
அழகிய திருக்கோலத்தில் காட்சி கொடுத்த சுவாமி மற்றும் அம்பாளுக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். சேலம் தில்லை நகர் பகுதியில் உள்ள அருள்மிகு சக்தி விநாயகர் கோயிலில் தனி சன்னதி கொண்டு அருளும் ஸ்ரீ சீதாராமருக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. மூலவர்கள் ஸ்ரீ சீதாராம லட்சுமணர் சகித ஆஞ்சநேயர் திருவுருவ சிலைகளுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்கள் அணிவித்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பஜனைகளுடன் திருமண வைபவம் துவங்கியது. மேடை மீது ஸ்ரீ சீதாராம லட்சுமணர் உற்சவ மூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி உற்சவர்களுக்கு பட்டு வஸ்திரங்களை சமர்ப்பித்தனர். தொடர்ந்து ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு யக்னோபவீதம் நடத்தியதும் மாங்கல்ய பூஜை செய்தனர். பின்னர் ஸ்ரீ சீதா பிராட்டிக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்து தெய்வங்களுக்கு மலர்கள் தூவி அர்ச்சித்து கற்பூரம் காட்டப்பட்டது. இதையடுத்து மூலவர்களுக்கும் உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து ஆரத்தி காண்பித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்த திருவிடைக்கழி கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரை மேற்கொண்டு சுவாமியை தரிசித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். முருகப்பெருமானை மனம் செய்ய விரும்பிய ஸ்ரீ தெய்வானை தவம் செய்த ஸ்தலமாக விளங்கும் திருவிடைக்கழி ஆலயத்தில் சிவபெருமானை பூஜித்த நிலையில் முருகன் அருள்பாலிக்கிறார். இந்த கோயிலுக்கு விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் சிக்கல் சிங்காரவேலர் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தனர். முருகப்பெருமானின் திருவுருவப் படத்தை வைத்து பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்தனர். நிறைவாக திருவிடைக்கழி முருகன் கோயிலை அடைந்ததும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். நின்ற திருமேனியோடு அபயம் காட்டியபடி அருள்பாலிக்கும் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டதை பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்தனர். நெல்லை மாவட்டம் பாபநாசத்தில் அமைந்திருக்கும் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு உலகம்மை சமேத பாபநாசநாதர் கோயிலில் சித்திரை விசு திருவிழாவிற்கான கொடியேற்றம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு அருள்மிகு லோகநாயகி ஸ்ரீ பிரியாவிடை சமேத உற்சவர் ஸ்ரீ பாபநாசரை சிறப்பு அலங்காரத்துடன் கொடிமரம் அருகே அமர்த்தியிருந்தனர். நவ கலசங்களை பிரதிஷ்டை செய்து நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க பூஜைகளை துவக்கினர். சிவாச்சாரியார்கள் பட்டத்திற்கு பூஜைகள் செய்ததும் மாலைகள் அணிவித்து அலங்கரித்தனர். தொடர்ந்து அர்ச்சித்ததும் செப்பு கொடிமர உச்சியில் பட்டத்தை ஏற்றினர். ஏராளமான பக்தர்கள் கொடியேற்ற வைபவத்தில் பங்கேற்று பரவசத்துடன் நாமக்கல்லில் அமைந்திருக்கும் புராண சிறப்புமிக்க ஸ்ரீ நரசிம்ம சுவாமி ஆலயத்தில் தெய்வ திருமண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக குளக்கரை நாமகிரி தாயார் மண்டபத்தில் மேடை மீது ஸ்ரீ நரசிம்ம சுவாமியுடன் நாமகிரி தாயாரையும் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத ஸ்ரீ ரங்கநாதரையும் எழுந்தருளச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடங்கள் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். கங்கண தாரணத்துடன் திருமண வைபவத்தை பட்டாச்சாரியார்கள் துவக்கினர். தொடர்ந்து மாலைகள் மாற்றி தெய்வங்களுக்கு மலர் மாலைகள் அணிவித்ததும் ஹோமம் வளர்த்து மாங்கல்ய பூஜை நடத்தப்பட்டது. இதையடுத்து வேத மந்திரங்கள் முழங்க மங்கள வாத்தியங்களுடன் தாயார்களுக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டு வஸ்திர சமர்ப்பணம் செய்து அட்சதை தூவி கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தெய்வ திருமண வைபவத்தை பரவசத்துடன் தரிசித்து அருள் பெற்றனர். சிவகங்கை மாவட்டம் பூவந்தி அருகே திருபுவனத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு சௌந்தரநாயகி உடனுரை புஷ்பவனேஸ்வரர் கோயிலில் பங்குனி பெருவிழாவின் ஒரு பகுதியாக தெய்வங்களின் திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலய வாகன மண்டபத்தில் உற்சவர் அம்பாளை மஞ்சள் பட்டுடுத்தி சாய கொண்டையுடன் திருமார்பில் லிங்க பதக்கமும் ஆரமும் அணிவித்து அலங்கரித்து கமல வாகனத்தின் மேல் அமர்த்தியிருந்தனர். ஸ்ரீ பிரியாவிடையுடன் காட்சி கொடுத்த புஷ்பவனேஸ்வரருக்கு வெண்பட்டுடுத்தி கவசங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் சூட்டியிருந்தனர். சுவாமிக்கும் அம்பிகைக்கும் கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீப ஆரத்திகளுடன் கற்பூரம் காட்டப்பட்டது. தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். பக்தர்கள் தரிசித்ததும் உற்சவ மூர்த்திகளை கோயிலின் வெளியே அழைத்து வந்து சுவாமியை கைலாய வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். சப்பரத்தில் ஸ்ரீ விநாயகரும் முருகப்பெருமானும் எழுந்தருளியிருந்தனர். இதையடுத்து கைலாய வாகனத்தில் சுவாமி காட்சி தர அம்பாள் கமல வாகனத்தில் அருள் புரிய திருவீதி உலா புறப்பட்டனர். பஞ்சவாத்தியங்கள் முழங்க தெய்வங்களின் திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன.
கரூரில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் கோயிலின் திருவிழா தீர்த்தவாரியுடன் நிறைவு பெற்றது. இதை முன்னிட்டு சிவாலயத்திலிருந்து சிவகாமி சமேத ஸ்ரீ நடராஜ பெருமான், அலங்காரவல்லி உடனுரை ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர், அருள்மிகு சௌந்தரநாயகி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை ரிஷப வாகனங்களில் கொலுவிருக்கச் செய்து உலா புறப்பட்டனர். ஸ்ரீ நடராஜமூர்த்தி முன்னே செல்ல வெள்ளி ரிஷபங்களின் மீது சுவாமி அம்பாள் உற்சவர்களை அமர்த்தி அழைத்து வந்தனர். அமராவதி ஆற்றங்கரைக்கு திரிசூலத்தை கைத்தலமாக சுமந்து வந்தனர். அங்கு நாகதேவதைகள் வீற்றிருக்கும் மண்டபத்தில் கலச பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். தொடர்ந்து திரிசூலத்திற்கு பலவித திரவியங்களாலும் கலச நீராலும் அபிஷேகம் செய்தனர். பிறகு வஸ்திரம் கட்டி மலர் மாலை அணிவித்து அலங்கரித்து ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக திரிசூலத்தை கைத்தலமாக ஏந்தி வந்து ஸ்ரீ நடராஜ பெருமான் அருகே கொலுவிருக்கச் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பாலாற்றங்கரையில் கோயில் கொண்டிருக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு திருக்கல்யாணமும் அதைத் தொடர்ந்து கண்ணாடி அறை சயன சேவையும் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் ஸ்ரீ பெருந்தேவி தாயாரையும் உற்சவர் பெருமாளையும் சிறப்பு அலங்காரத்துடன் மேடை மீது எழுந்தருளச் செய்து ஆரத்தி காண்பித்தனர். குண்டத்தில் அக்னி வார்த்து நெய் சேர்ப்பித்து மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமம் வளர்க்கப்பட்டது. பிறகு சுவாமிக்கும் தாயார்களுக்கும் ஆரத்தி காட்டப்பட்டது. சர்வ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கு தூபம் காட்டி நைவேத்தியம் சமர்ப்பித்து பட்டு வஸ்திரங்கள் அணிவித்தனர். தொடர்ந்து மாங்கல்ய பூஜை செய்து ஸ்ரீ பெருந்தேவி தாயாருக்கு திருமாங்கல்ய தாரணம் நடத்தி கற்பூரம் காண்பித்தனர். பிறகு உற்சவர்களை கண்ணாடி அறையில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மேடையில் அமர்த்தி ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து சயனவாசம் செய்த தெய்வங்களுக்கு சாமரம் வீசப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தெய்வ திருமண வைபவத்தை பரவசத்துடன் தரிசித்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த விண்ணப்பள்ளி கிராமத்தில் இருக்கும் 1100 ஆண்டுகள் பழமை மிக்க அருள்மிகு அகத்தீஸ்வரர் கோயிலில் மூலவர் மீது சூரியன் தன் கதிர்கள் கொண்டு வழிபடும் அதிசய நிகழ்வு நடைபெற்றது. இதை முன்னிட்டு மூலவருக்கு வெண்ணிற ஆடை கட்டி சந்தன குங்குமமிட்டு மலர் மாலைகள் சாற்றி அலங்கரித்திருந்தனர். ஆதி பகவன் உதிர்த்து எழுந்ததும் தனது கதிர்களால் ஈசனை தொழ அர்ச்சனையுடன் சுவாமிக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து சூரிய ஒளியில் மின்னிய மூலவர் அகத்தீஸ்வரருக்கு புஷ்பாபிஷேகமும் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் சூரிய பூஜையில் பங்கேற்று பக்தி பரவசமடைந்தனர். கோயம்புத்தூரில் இருக்கும் ஸ்ரீ சீதாராமர் ஆலயத்தில் தெய்வ திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் உற்சவர்கள் சீதா பிராட்டியையும் ராமச்சந்திர மூர்த்தியையும் விசேஷ அலங்காரத்துடன் மேடை மீது கொலுவிருக்கச் செய்து திருமண வைபவத்தை துவக்கினர். தசரதன் மைந்தனுக்கு யக்னோபவீதம் நடத்தி பல்வேறு திருமண முறைப்பாடுகளையும் செய்தனர். தொடர்ந்து உற்சவர்களுக்கு மலர்கள் தூவி அர்ச்சனை செய்ததும் நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். பிறகு மங்கள வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ ஜானகி தேவிக்கு திருமாங்கல்யம் அணிவித்தனர். ஏராளமான பக்தர்கள் சீதாராம கல்யாணத்தை கண்ணார கண்டு வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியின் காவல் தெய்வமான அருள்மிகு முத்தாள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோயிலில் பங்குனி விழாவின் முக்கிய நிகழ்வான மின் மரத்தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு உற்சவர் அம்மனை சிறப்பாக அலங்கரித்து கைப்பலகையில் நிறுத்தி கோயிலின் வெளியே சுமந்து வந்தனர். அம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி பலவித ஆபரணங்களுடன் கவசங்களும் பிறையுடன் கிரீடமும் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பிறகு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்பாள் எழுந்தருளியதும் புறப்பாடு துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க மின்னொளியில் பிரகாசமாக காட்சியளித்தபடி கோயிலை சுற்றி ரதத்தில் உலா வந்த அருள்மிகு முத்தாளம்மனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து அருள் பெற்றனர். தர்மபுரியில் புகழ்பெற்ற அருள்மிகு வலம்புரி செல்வ விநாயகர் கோயிலில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. தனி சன்னதியில் வீற்றிருக்கும் தென்முக கடவுளுக்கு பஞ்சாமிர்தம், பால், சந்தனம், பன்னீர், மாவு கரைசல் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் கட்டி சந்தன குங்குமமிட்டு மலர் மாலையுடன் கொண்டைக்கடலை மாலையும் சாற்றி அலங்காரம் செய்தனர். அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்திக்கு திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பகுதியில் புகழ்பெற்ற அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோயிலில்
பங்குனி திருவிழாவின் ஒரு நிகழ்வாக உற்சவருக்கு வீதி உலாவும் மூலவருக்கு அலங்கார ஆராதனையும் நடைபெற்றது. இதையொட்டி உற்சவர் அம்பாளை சப்பரத்தில் எழுந்தருளச் செய்து வீதி உலா அழைத்து வந்தனர். பட்டாடையுடன் ஆபரணங்களும் மலர் மாலைகளும் சூடிக்கொண்டு அம்பிகை திருக்காட்சி தந்தருளினார். கோயிலில் மூலவர் அம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி செவ்வாடை அணிவித்து கிரீடம் சூட்டி அலங்கரித்திருந்தனர். சூலமேந்திய தேவியாக அம்பிகை காட்சி தர தீபாரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அருள்மிகு பத்ரகாளியம்மனை தரிசித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு அங்காளம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக வராக நதிக்கரையில் பூங்கரக ஜோடிப்பு நடைபெற்றது. கதம்பம், மல்லிகை சரங்கள் கொண்டு கரகத்தை அலங்கரித்து வெள்ளி அம்மன் திருமுகம் பதித்து வஸ்திரம் கட்டி அலங்காரம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து குலவை சத்தத்துடன் கரக புறப்பாடு துவங்கியது. வான வேடிக்கை நிகழ்ச்சிகளோடு பல்வேறு வீதிகள் வழியாக கரகம் முன்னே செல்ல விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் முளைப்பாரிகளை சுமந்தபடி பின்தொடர்ந்தனர். ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக முளைப்பாரி ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுந்தராம்பிகை உடனமர் கைலாசநாத சுவாமி ஆலயத்தின் பங்குனி உத்திர பிரம்மோற்சவ பெருவிழாவை முன்னிட்டு தெப்பத் திருவிழா நடைபெற்றது. முன்னதாக கோயில் மண்டபத்தில் சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து வேத மந்திரங்கள் முழங்க பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நீலப்பட்டாடைகளுடன் ஆபரணங்களும் மலர் பிரபையும் கொண்டு தெய்வங்கள் அருள்பாலிக்க கோயில் பிரகாரத்தில் வலம் வந்து சந்திர தீர்த்த கரைக்கு அழைத்து வந்தனர். அங்கு தெப்பத்தில் தெய்வங்களை கொலுவிருக்கச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் உலா துவங்கியது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் சுவாமியும் அம்பாளும் கொலுவிருந்தபடி தெய்வங்களை வரவேற்கும் விதமாக வான வேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் குளக்கரையில் நின்றபடி தெப்பத்தில் வலம் வந்த உற்சவர்களை தரிசித்து அருள் பெற்றனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை அன்னமய பவனில் நடைபெற்ற டயல் யுவர் ஈஓ நிகழ்ச்சி. பக்தர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த செயல் அலுவலர். சென்னை வில்லிவாக்கம் ஸ்ரீ சேவா சுவாமி சதமான மகோத்சவம். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் சிறப்பு மரியாதைகள். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் பங்குனி உத்திர திருக்கல்யாணம். அருள்மிகு வள்ளி அம்பாளுடன் சுவாமி குமரவிடங்கப் பெருமானுக்கு திருமண வைபவம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் பங்குனி உத்திர திருவிழா. கோலாகலமாக நடைபெற்ற திருத்தேரோட்டம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.